எந்த ஒரு நியூஸ் உண்மையாக இருக்கணும்னு நினச்சோமோ அதுதான் இப்போ உண்மையாக இருக்குது. எந்த நியூஸ்னால், நம்ம ஜடேஜா வந்து அஃபிஷியலாக ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மூவ் ஆகிட்டாரு. அதுக்கு பதில் நம்ம சேத்தனை பை பண்ணியாச்சு. என்னதான் பெரிய பிளேயர் சஞ்சு சாம்சனாக இருந்தாலும் நம்மளுக்கு எமோஷ்னலாக நம்ம ஜடேஜா போனது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இந்த கஷ்டம் நம்ம சிஎஸ்கே ஃபேனாக இருக்கும்போது நம்ம எல்லாம் அந்த எமோஷனல் கனெக்ட்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிடும். ஏன்னா வந்து இதோட பெரிய எமோஷனல்லாம் டேமேஜ் நம்ம ஆயிருக்கோம். யாரும் சொல்கிறேன்னு தெரியுது அவங்களுக்கு. நம்ம சின்ன தலை ரைனாவை பற்றி தான் சொல்கிறேன். அவர் சிஎஸ்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு அவரை வந்து டீம்லேயே எடுக்காமல் அனுப்பிச்சு வச்சாங்க பார்த்தீங்களா. அதுலேருந்து நம்ம சிஎஸ்கே மேலே இருக்க அந்த ட்ரஸ்ட் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் என்னதான் ஜடேஜா டீமில் இல்லைனா கூட ஏதோ ஒரு டீமில் போய் நல்ல பொசிஷனில் தான் ஆடுறாரு. பட் அவரை மாதிரி ஒரு மிஸ்டர் ஐபிஎல்னு ஒரு பேர் எடுத்து 14 சீசனு சிஎஸ்கே விளாண்டு 14 சீசனும் பிளே ஆஃப் கொண்டு போய் அதில் 4 டைட்டில் அடித்து கொடுத்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணவரை ஒரு 2-3 சீசன் நல்லா ஆடலன்ட்டு, அதுவும் ரொம்ப மோசமாக ஆடல, ஓரளவு டீசென்ட் ஆடினார். அதுக்கே வந்து அன்சோல்டாக எந்த டீமில் எடுக்காமல் போனார். அதோட பெரிய ஹார்ட் பிரேக் வந்து இது பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு சேத்தன் கிடச்சிருக்காரு, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அப்புறம் ஒரு ஃபியூச்சரில் ஒரு கேப்டனாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் டோனிக்கு அப்புறம். ஸோ அந்த மைண்ட் செட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாம் கடந்து போகும். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.